தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. வக்கீல் சார், இப்ப எடுக்கிறோம்ல, இதுதான் கடைசி முயற்சி. இதுக்கு மேல போராடுறதுக்கு எனக்கு வயசும் இல்ல, உடம்புல தெம்பும் இல்ல. கேஸ் ஜெயிக்கிறத வச்சு நான் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். இங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெளிநாடு போலாம்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். அதை மட்டும் நீங்க பார்த்து செஞ்சு கொடுக்கணும். கடைசி நேரத்துல அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லக்கூடாது. புரியுதுல? நல்லா புரியுது சார். நீங்க ஃபாரின் கிளம்புறது நல்லதுதான். இங்க இருந்தா திரும்பவும் குழந்தைய பார்க்கணும், அது இதுன்னு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க சார். அது எனக்கு தெரியுது வக்கீல் சார். கேஸ்ல ஜெயிப்பமா தோப்பமாங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. முடிவு நாம எழுதுறதா தான் இருக்கணும். புரியுதா? டவுட்டே வேணாம் சார். எதிரில் கேஸ் அட்டன் பண்ணறதுக்கு ஆள் கிடைக்க வாய்ப்பே இல்லை சார். என்ன எதிர்த்து எவனாவது ஒரு வக்கீல் ஆஜராக முன்னாடி நின்றுடுவானா? ஒருத்தன் என்னை எதிர்க்கிறான்னா அவன் பார் கவுன்சிலை எதிர்க்கிறான்னு அர்த்தம். பார் கவுன்சிலை எதிர்த்துட்டு அவன் இங்க தொழில் பண்ண முடியுமா? பயப்படுவாங்க சார். இதை மட்டும் நம்பி நாம இருக்க முடியாது வக்கீல் சார். பார் கவுன்சில் எலெக்ஷன்ல உங்களுக்கு ஏத்துன டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து ஆஜரானா? அட என்ன சார் நீங்க இப்படி பாசிட்டிவா இருங்க சார். கேஸை ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எதை வச்சு நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நீங்களும் நிஷாவும் சேர்ந்து நான் கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க. முக்கியமா அவங்க குடும்பத்துக்கு உள்ளே இருந்து ஒரு ஐ விட்னஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். அங்கதான் சார் நாம ஜெயிக்கிறதுக்கான ஆணி வேற இருக்கு. சும்மா வக்கீல் சார், அதுக்கு நான் கொடுத்த விலை ஜாஸ்தி. பணம் மட்டும் இல்ல, என் தொழிலையும் கௌரவத்தையும் நான் விட்டு கொடுத்துருக்கேன். என் கௌரவம் போற அளவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் எந்த எல்லைக்கு போவேன், சும்மாவே இருக்க மாட்டேன். ஆமா, நம்ம பாட்டுக்கு சுயமா பெருமை பேசிட்டு இருக்க வேண்டியதான். அங்க நமக்கு தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல வேற ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்குப்பா. இந்த தடவை ஏமாற போறது நம்மதான். என்னம்மா என்ன சொல்ற? ராஜியும் ரஞ்சிதாவும் நம்ம கிட்ட அவ்வளவு பேசினாங்கல்ல, உங்ககிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு மல்லி கிட்ட டீல் பேசிட்டு இருக்காங்கப்பா. யார் சொன்னா? நீ அரைகுறை ஏதாச்சும் கேட்டுட்டு உளராத. ராஜிக்கு என்னை பத்தி தெரியும். அவ்வளவு துணிச்சலெல்லாம் அவ எனக்கு எதிராக களம் இறங்க மாட்டான், பயப்படுவா. ஆமா, நீங்க இப்படியே நினைச்சிட்டு இருங்க. வழக்கம் போல நம்ம மண்ணை கவ போறது உறுதிதான். முதல்ல உட்காருமா நிசா, உட்காரு. உட்காருங்க சார். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது யாரு? யாரும் சொல்லல. நான் என் ரெண்டு கண்ணால அவங்க பேசுற டீலிங்க பாத்துட்டு வந்துதான் இங்க சொல்றேன். என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஆமாப்பா, கோவில்ல மல்லி தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தா. என்னடா இவ புருஷன் வெளியே வரணும்னு வேண்டி அழறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பாக்குறேன், கொஞ்ச நேரத்துல அந்த ராஜு திருட்டு கழுது அந்த கோவிலுக்கு வந்தா. நேரா மல்லி ராஜு கிட்ட போய், நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், நான் கேட்ட மாதிரி அவருக்கு சாதகமா ரஞ்சிதா சாட்சி சொல்லணும்னு சொல்றா. அப்பதான் எனக்கு அந்த டீலிங்கே புரிஞ்சுது. ஏமா, நம்ம கிட்ட பிசினஸை விட்டு தர சொல்லி கேட்டா கொடுத்தோம். மல்லிகிட்ட என்ன கேட்டிருப்பா? அப்படி அவகிட்ட கொடுக்க என்ன இருக்கு? பா, விடிய விடிய கதை கேட்டுட்டு விடிஞ்சதும் கதை எப்ப ஆரம்பிக்கும்னு கேக்குற மாதிரி இருக்கு. புருஷனை விட்டு கொடுத்துட்டு அவ எங்கேயாச்சும் போயிடணுமா? அவ போயிட்டான்னா மல்லிய மிரட்டி விரட்டின மாதிரி விஜய் மாமாவ ஜெயிலுக்கு போறியா இல்ல ரஞ்சிதாவை கட்டிக்கிறியான்னு மிரட்டி அவர் தலையில ரஞ்சிதாவை கட்டி வைக்க பிளான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதான் உண்மை. அவளை வக்கீல் சார், நீங்க இன்னொரு கொலை கேஸும் எனக்கா நீங்க வாதாட வேண்டியிருக்கும். அவளை இப்போ போய் கண்ட துண்டமா வெட்டி போட்டு நான் போறேன். பா, வெட்டிட்டு நீங்களும் உங்க முன்னாள் மாப்பிள்ள கூட ஜெயில போய் உட்காந்துக்க போறீங்களா? நிதானமா என்ன செய்யலாம்னு யோசிங்கப்பா. உட்காருங்க சார். இந்த கேஸ்ல அவரை உள்ள தள்ளறதுக்கும் உங்க பேத்திய கஸ்டடியில் எடுக்கிறதுக்கும் ஒரே வழி அந்த ரஞ்சிதா ஐ விட்னஸா சாட்சி சொல்லறதுதான். முதல்ல உட்காருங்க சார். இடையில ஏதோ நடந்திருக்கு சார், அதை மட்டும் சரி பண்ண வேண்டியதை பாருங்க. வெட்டுவேன் குத்துவேன்னு பிரச்சனைய பெருசு பண்ணிட்டே போகாதீங்க. நமக்கு தான் சார் லாஸ். என்னைய முட்டாள்னு நினைக்கிறாளுங்களா அவளுங்க? நான் மோசமானவன், யோசிக்கவே மாட்டேன், முடிச்சு விட்டுருவேன். பா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பிபி எகிரி உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிற நிலைமைக்கு வச்சுக்காதீங்க. நிதானமா இருங்க, நம்ம யோசிக்கலாம்.
தங்கச்சி நடுரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய், ச்சே. ராஜேஸ்வரி, நான் வயிறஞ்சு சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் சாபம் உன்னை சும்மா விடாது. உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நான் கும்பிடுற சாமி உன்னை எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? இப்படி என் கார் முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மூளை குழம்பி போச்சா? சாகணும்னா ஏதாவது லாரி கடியில போய் விழுங்க. இங்க வந்து மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. மரியாதையா என்னோட காரை தொடச்சு கொடுத்தீங்கன்னா இனிமே கார்ல இல்லடி, உன் மூஞ்சில எடுத்து போடுறேன். ஹலோ, இருங்க. இப்ப என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அடிக்கடி என்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க போலனா அப்புறம் நான் போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ் தானே? கூப்பிடு போலீஸ கூப்பிட்டுட்டே இரு. அதுக்கெல்லாம் பயந்தவன் இந்த அன்னப்பூர்ணி எப்பவும் கிடையாது. ஏய், உனக்கு எப்படி தின்ன சோறு செரிமானம் ஆகுது? அடுத்தவங்க வாழ்க்கையில பூந்து குடிய கெடுக்கிறதுன்னு முழு நேரம் யோசிச்சுட்டே இருப்பியா? ஹலோ, என்ன உங்க பிரச்சனை? சாப்பிட வழி இல்லையா? காசு ஏதாவது வேணுமா? ஏய், இந்த திமிரு பேச்சுக்கு தாண்டி சீக்கிரமாவே அழிய போற. உழைச்சு சம்பாதிக்காம அடுத்தவங்க சொத்த ஆட்டைய போட்டு திங்கிற உனக்கு இவ்வளவுலாம் திமிரு ஆகாதுடி. ஏண்டி அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? மல்லியோட மனசை கெடுத்து அவகிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்ப வச்சுவ நீதானடி? வாட் நான்சென்ஸ்! நான் என்ன உங்கள மாதிரி வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைச்சீங்களா? மொச பிடிக்கிற நான் ஏன் மூஞ்சிய பார்த்து சொல்லிருவேன் நானு. என்கிட்ட உன் நடிப்பெல்லாம் எடுபடாது. அப்படியே நான் பண்ணலான்னு சொல்லும் போதே நீ தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பேன்னு உன் முகரக்கட்டையிலேயே நல்லா தெரியுது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்படி அசிங்கமா ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஏரியால கொழாடியில சண்டை போடுற மாதிரி இங்கெல்லாம் யாரும் தெருவுல நின்னு சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. போங்க, உங்களால முடிஞ்சது என்னவோ அதை செஞ்சுக்கோங்க. ஆமாண்டி, ஆமா, நாங்கெல்லாம் கொழாடியில நின்னு சண்டை போடுறவங்க தான். எங்க மனசெல்லாம் ரொம்ப சுத்தம். ஆனா ஒன்ன மாதிரி எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள சாக்கடையை வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில மினுக்கிட்டு திரியறவங்க எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரங்க தான். இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? மல்லி எங்க இருக்கா? மல்லி எங்க இருக்காங்கற? அவளை என்ன சொல்லி மண்டைய கழுவுன? மரியாதையா சொல்லு. அவ எங்க போனான்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவ பெரிய புத்திசாலி, சாமர்த்தியசாலின்னு சொல்லிட்டு தெரிவிங்கல்ல. இப்போ அவளை நான் பிரெயின் வாஷ் பண்றேன்னு சொல்றீங்க? ஏய், எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ தான் அவளுக்கு கொஞ்ச நாளாவே போன் பண்ணி பேசிட்டு இருக்க. அவன் போன் வந்தாலே அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறா, உடனே படபடப்பாயிடுறா. அதெல்லாம் கவனிச்சுதான் நான் உன்னை எச்சரிச்சுட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே உங்களை ஓட ஓட விரட்டாம மரியாதையா அம்சம் பாருங்க. அது ஏன் தப்புதான். அவ வீட்டை விட்டு ஓடி போனானா அவ புருஷனை விட்டு தேட சொல்லுங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இப்படி என்கிட்ட வந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன புருஷன் பொண்டாட்டிக்கு பஞ்சாயத்து பண்ணப்படும்னு போர்டா வச்சிருக்கேன். இத பாருடி ராஜி, உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு. அன்னைக்கு நான் உன்னை லேசா விட்டுட்டேன். அதுதாண்டி நான் பண்ண தப்பு. இப்ப நடந்ததெல்லாம் கனெக்ட் பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது இதுல உன் கை இருக்குங்கிறது நல்லாவே புரியுது. அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை என் பிள்ளை இப்படி நாசம் பண்ற? உன் கூட பிறந்த பாவத்துக்கு ஏற்கனவே அந்த மனுஷன் நிறைய அனுபவிச்சுட்டாரு. பாவம் என் மாப்பிள்ள. முட்டாள்தனமாலாம் பேசாதீங்க. நான் எதுக்குங்க அவங்க கிட்ட வர போறேன்? முதல்ல அவன் யார் எனக்கு? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. கூட பிறந்தவனு எவனுமே எனக்கு கிடையாது. அவனெல்லாம் எப்பவோ தலைமொழியாச்சு. இதுக்கு மேல மல்லி, விஜய், அவன் இவன் என் முன்னாடி வந்து கூவுனா அசிங்கப்பட வேண்டியிருக்கும். மரியாதையா விலகி போயிடுங்க, இல்லைன்னா உயிரை விட வேண்டியது வரும். ஏய், இதெல்லாம் நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சேன். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லடி. கட்ட கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கேன், உன்னை விட மாட்டேன்டி. இப்ப போறல போடி, உனக்கு நான் தாண்டி ஏமன். உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என் பிள்ளைங்களை அழிக்க நினைக்கிறேன், நீ நாசமா போடி. ச்சே. எங்கம்மா போயிட்டு வர? இது பாருங்கப்பா. என்னம்மா இது? வெண்பாக்கு விசா அப்ளை பண்ணிட்டு வந்தப்பா. கேஸ் முடிஞ்சதும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம வெண்பாவை கூட்டிட்டு லண்டனுக்கு போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுதான். கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. இப்பவே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டா கேஸ் முடியறதுக்குள்ள ப்ராசஸ் ஆயிடும்ல. சரிதாம்மா. ஆனா அந்த ராஜி மல்லிகிட்ட ஏதோ டீலிங் பேசுறான்னு சொன்னீங்க. அதாம்மா எனக்கு மண்டை குடைச்சலாவே இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல. வக்கீல் உங்ககிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தார்ல, என்ன சொன்னாருப்பா? நிச்சா, அவருக்கு எதிராக விஜய் தரப்புல ஆஜராகிறதுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்கன்னு அவர் கான்பிடென்ட்டா சொல்றாரு. லாயர் ஆஜராகாம போகட்டும்,
நாம ஏற்பாடு பண்ண சாட்சியே நமக்கு எதிரா திரும்பிடும் போல இருக்கு. அந்த ரஞ்சிதா விஜய் மாமாக்கு எதிரா சாட்சி சொல்லாம போயிட்டானா என்ன பண்ண போறோம்பா? அவ மட்டும் சாட்சி சொல்லாம போனா அடுத்த நிமிஷம் அவ உயிரோடவே இருக்க மாட்டாமா? அவ உயிரோட இருந்தா தானே சாட்சி சொல்லுவா. சாட்சி சொன்னதுக்கு அப்புறமா அவளை கொன்னா யாருக்கு என்ன யூஸ்? சொல்ல போனா நமக்கு தான் அது லாஸ். கொலைய பார்த்த ஐ விட்னஸ் யாரும் இல்லன்னு மாமா வெளியே வந்துருவாரு. போதாததுக்கு நீங்க உள்ள போய் கம்பி எண்ணிட்டு இருப்பீங்க. மாமா மல்லியோட ஜாலியா குடும்பம் நடத்திக்கிட்டு புள்ள குட்டிங்களை பெத்துப்பாரு. நான் ஜெயிலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்கணும். போங்க, இதெல்லாம் நடக்கணும்னா இப்பவே போய் அவளை வெட்டிட்டு வந்துருங்க. நான் அருவா எடுத்து தரேன் உங்களுக்கு. ரஞ்சிதாவை நமக்கு சாதகமா மாமாக்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். அதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிங்க. ஹலோ, வெண்பா, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போ. எதுக்கு டாடா? நாம இனிமே இங்க இருக்க போறதில்ல. நான் சொல்றது செய். எங்க போறேன் டாடா? கேள்வி கேட்காம நான் சொல்றதை மட்டும் செய் வெண்பா. டாடா ஒன்னு சொன்னா அது செய்யணும். டாடா, அது மல்லிமா நம்ம கூட வருவாங்களா டாடா? இல்ல வெண்பா, மல்லிமா இனிமே நம்ம கூட வரமாட்டாங்க. மல்லியம்மாக்கு நம்ம கூட இருக்கிறதுல இஷ்டம் இல்லையா? யார் சொன்னாங்க? இங்க பாரு, எல்லாம் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. சில விஷயம்லாம் அவங்க நடந்துக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இங்க திரும்ப வர மாட்டோமா? ஆமா, இது யார் வீடு? பிக் பாட்டியோட வீடு. பிக் பாட்டி மல்லியம்மாவோட பெரியம்மா தானே? மல்லியை நம்ம வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மல்லியம்மாவோட பெரியம்மா வீட்டுல நாம இருக்கிறது சரியா இருக்குமா? இருக்காது இல்ல. அதான் நாம இங்க இருந்து போறோம். டாடா, மல்லியம் உங்க மேல கோவத்துல இருக்காங்க. வந்துருவாங்க டாடா. டாடா, மல்லியம்மாக்கு பெரியம்மானா பிக் பாட்டி எனக்கு பாட்டி தானே. நம்ம ஏங்க இருக்க கூடாது? வெண்பா, நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. டாடா சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். போ வெண்பா, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத. வெண்பா, புரிஞ்சுக்கோடா. நம்ம பழைய வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. இது அன்னபூர்ணி பாட்டியோட வீடு. ரெண்டுமே நம்ம வீடு இல்லைல்ல. உனக்கு நானும், எனக்கு நீயும் மட்டும் தாண்டா நிரந்தரம். நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடுவோம். வெண்பா குட்டி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு டாடா.
மல்லியா தாங்க டேடா. வெண்பா உன்னோட திங்ஸை மட்டும் தானே எடுத்து வைக்க சொன்னேன். மாப்பிள்ள தம்பி வெண்பா பீட்ரூட் பொரியல் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க சாப். ஏ, என்ன தம்பி இது? ஆ, என்ன தம்பி என்ன நடக்குதுங்க? ஆமா எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? அது வந்து நாங்களும் போலான்னு. முதல்ல இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. இல்லங்கம்மா, மல்லி இங்க இல்லங்கிறப்ப நாம இங்க இருந்தா அது சரியா இருக்காது. நாங்களும் வேற எங்கேயாச்சும் போயிடுறோம்மா. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோம். இதுக்கு மேலேயே நாங்க பாரமா இருக்க விரும்பல. என்ன பேசுறீங்க தம்பி? என்ன எவ்வளவு ஒருத்தின்னு நீங்க நடிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. உங்களுக்குன்னு உறவா இருந்த மல்லியும் என்னால இங்க இருந்து போயிட்டா. நான் இருந்தா அவ இனிமே இங்க வருவாளான்னு எனக்கு தெரியல. ஆக நீங்களும் என்ன அனாதையா விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? போங்க எல்லாரும் போங்க. அது சரி, நீங்க அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து எங்கேயாச்சும் விடுதலையா தனியா இருப்பீங்க. நான் ஒண்ணுக்கட்டையா இருந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் தனியா சாகணும்னு ஆண்டவன் எனக்கு தலையில எழுதி வச்சிருக்கான். அது யாரால மாத்த முடியும்? போறவங்க எல்லாம் போங்க போங்க. அழாதீங்க பாட்டி. இல்ல, நான் உன் பாட்டி இல்லம்மா, நான் உன் பாட்டி இல்ல. நான் எவ்வளோ ஒருத்தி. உங்களுக்கு வாடகை வீடு கொடுத்தேன், ஊர்ல இருக்கிற யாரோ ஒருத்தி, அவ்வளவுதான். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன பின்ன எப்படி பேச சொல்றீங்க? அப்படிதானே நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சத்தியமா நான் அப்படி நினைக்கல. மல்லி எப்படி என் வயித்துல பிறக்காத பிள்ளையோ அதே மாதிரி என் வயித்துல பிறக்காத மகனா தான் நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஆசையா அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம், இதோ என் பேத்தி பிக் பாட்டின்னு கூப்பிடும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? ஆண்டவா, என்னை சுத்தி இப்படி நல்ல உறவெல்லாம் கொடுத்துருக்கியேன்னு அந்த சாமி கிட்ட மனசார நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்ல, அதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அழாதீங்க பாட்டி, எனக்கும் அழுகழுகே வருது. தங்கமே, நான் சத்தி, இந்த பாட்டியை விட்டு போறியா? இந்த பாட்டி வேண்டாமா சொல்லு? நான் உங்களை தொந்தரவு பண்றேனா? வெண்பா, நீ பாட்டி கிட்ட சொல்லு, நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. அம்மா அம்மா, நாங்க போகலமா, உங்களை விட்டு எங்கேயும் போகல. அம்மா, நாங்க போகலமா. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.